Hi friends, today recipe மிட்டா மீன் குழம்பு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் ஃபாரஸ்ட் டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ மிட்டா மீன் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நான் ஒரு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன், 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு பாதி லெமன் எடுத்திருக்கேன், கொஞ்சம் புதினா, அப்புறம் பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், அப்புறம் 2 துண்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்துக்கிட்டேன். மசாலா மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் இதுக்கு கொஞ்சமாக தான் போடணும், ஸோ ஒரு 1/2 டீஸ்பூன் போல் எடுத்துக்கிட்டேன். மிளகுத்தூள் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க, நான் 3/4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஜீரகத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், அதாவது மஞ்சளும் சீரகமும் சேர்த்து அரைச்சது. இப்போ நான் கிங்ஃபிஷ் தான் எடுத்திருக்கேன், அதுக்கு மசாலா தடவி வச்சுருக்கேன். எண்ணெய், லெமனு, உப்பு. லெமன் ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு பாதி லெமன் எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கங்க. ஆயில் ஃபஸ்ட்டு நம்ம மீனை ஃப்ரை பண்ணிக்கிற போகிறோம். ஸோ ஃப்ரை பண்ண பிறகு தான் நம்ம இந்த மிட்டா மீன் குழம்பு செய்ய போகிறோம். நம்ம எந்த இது பாத்திரத்தில் செய்கிறோமோ ஸோ அதுலேயே நீங்கள் எண்ணெய் ஊற்றி பொரித்து எடுத்துக்கலாம். இது கிங்ஃபிஷ்ஷில் பண்ணோம் அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த மீனில் மட்டும்தான் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் எந்த மீனில் வேணாலும் பண்ணலாம், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் கிங்ஃபிஷ்ஷில் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ மீனை பரட்டி போட்டுடலாம். அதாவது இது நல்லா பொரியணும்னு அவசியம் இல்லை. மீன் ஜஸ்ட் அந்த மசாலா போகிற வரைக்கும் ஒரு அரை பதத்துக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். ஜஸ்ட் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ மீன் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ இதிலையே கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கங்க. இப்போ அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதோடு சேர்த்துடலாம். அதே மாதிரி இதுக்கு தேங்காய் பால் சேர்க்கணும். ஸோ தேங்காய் பால் நம்ம ஊற்றணும் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். தேங்காய் பால் நீங்கள் கெட்டியான பாலாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ புதினா, பச்சை மிளகாவை சேர்த்துடலாம். இப்போ ஜஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் இதை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். இப்போ இதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வச்சுருக்க மசாலா எல்லாத்தையுமே இதோட ஆட் பண்ணிடலாம். இதுக்கு மிளகாத்தூள் அவ்வளோவா ஆட் பண்ணக்கூடாது. ஸோ கொஞ்சமாக லைட்டாக கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா எல்லாமே பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த தக்காளிக்கு வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு இதை கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிடுவோம் இந்த தக்காளி வேகிறதுக்கு. இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா வேகட்டும், வெங்காயம் தக்காளி எல்லாமே. இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க. அடுத்து இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க மீனை இதோடய சேர்த்துடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் இது நல்லா வெந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் தேங்காய் பால், நல்லா கெட்டியான தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் இதோட வச்சுருவோம். வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணலாம். ஸோ ஒரு 2 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக லெமனை கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுக்கிட்டேன். ஒரு பாதி லெமனை கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டேன். நீங்கள் புளிப்புக்கு தகுந்தவாறு பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் நார்மலாக மீன் குழம்பு வைக்கிறத விட இந்த மாதிரி ஒரு நாள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்.
கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி வந்ததுன்றதை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.